தமிழக கேரள எல்லைப் பகுதியான கோவை மாவட்டத்தின் ஆனைக்கட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடை திடீரென மூடப்பட்டுள்ளது. பழங்குடியின பெண்களின் தொடர் போராட்டத்தால் மதுக்கடை மூடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மற்றொரு முக்கிய காரணத்தால் டாஸ்மாக் கடை மூடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தமிழக கேரள எல்லையான கோவை மாவட்டத்தின் ஆனைக்கட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கேரள எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் மதுவிலக்கு அமலில் உள்ளது. இதனால் இரு மாநில எல்லையோரங்களிலும் வசிக்கும் பழங்குடியின மக்கள் தமிழக எல்லையில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் கடையில் மது அருந்தி வந்தனர். இந்த அரசு மதுக்கடையை மூட வலியுறுத்தி கடந்த 2 மாதங்களாக ஆதிவாசி பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆனைக்கட்டி அரசு மதுக்கடை மூடப்பட்டுள்ளது. இந்த ஆனைக்கட்டி மதுக்கடை மூடினதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும் அப்புறம் அதை மறைமுகமாகவும் நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறாங்க. அதுபோக மறைமுகம் இல்லாமல் நிறைய பேர் ஒத்துழைப்பு கொடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றி கலந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லணும். இப்போ அம்மா குடிக்கிறது இல்லை, ஐயா குடிக்கிறது இல்லை, இவங்க குடிக்கிறாங்களா? யாருமே குடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த குடிச்சு சாகுது யார்? அவங்க மக்கள். அந்த மக்கள் இருந்தால் தானே ஓட்டு போடுவாங்க. இந்த குடிச்சு சாப்பிட்டா இந்த மக்கள் எப்படி ஓட்டு போடுறது? ஆளுகள் இருக்க மாட்டாங்களே. இந்நிலையில் மதுக்கடையை மூடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆனைக்கட்டி பகுதி வியாபாரிகள் கடைகளை அடைத்து மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த வியாபாரிகள் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள லாட்டரி சீட்டுகளை கேரள எல்லைகளில் விற்பனை செய்வதாகவும் மதுவை விட பல்வேறு பழங்குடியின குடும்பங்களை லாட்டரி சீட்டு பழக்கம் சீரழித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். சார், எல்லாருமே இப்போ ஒரு 300 ரூபாய்க்கு சம்பாதிக்கிறாங்கன்னு வைங்க சார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த 300 ரூபாயும் அந்த கடைக்கு தான் போயிடும். இப்போ அவங்க ஃபேமிலி வருமதான். இப்போ இங்கே லோக்கல் பார்த்தா இந்த பஞ்சாயத்துக்குள்ளே ஒரு 5000 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க ஃபுல்லாக இந்த செங்கல் சூளைக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. யாருமே இலவச அரிசி கிடைக்குங்காட்டி தான் அப்படியே ஓடுது, ரன் ஆகுது. அப்போ இதர செலவுகளுக்கெல்லாம் பணம் போய் சேராது ஃபேமிலிக்கு. அது எடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம்தான். இல்லை, அதுவும் எடுத்துட்டாதான் மதுக்கு அடுத்தபடியே பார்த்தா அதுலேயும் சிலருக்கு காசு கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அப்போ அதுவும் லாட்டரி கடையும் மூடிட்டாலும் நல்லதுதாங்க. ஆனால் மதுக்கடை மூடப்பட்டதற்கு வேறு ஒரு காரணமும் கூறப்படுகிறது. பழங்குடியின மக்களின் போராட்டங்களை தொடர்ந்து மாவோயிஸ்ட் தாக்குதல் நடத்தலாம் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்து மதுக்கடை மூடப்பட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லையான ஆனைக்கட்டி பகுதியில் தமிழக நக்சல் தடுப்பு பாதுகாப்பு படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என கடந்த 2 மாதங்களாக ஆதிவாசி பெண்கள் நடத்தி வந்த போராட்டத்திற்கு இன்று வெற்றி கிடைத்ததாகவே அவர்கள் நினைக்கின்றனர். அதே நேரத்திலே கேரள வனப்பகுதியிலே சுற்றி வரக்கூடிய மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த தமிழக டாஸ்மாக் கடையை மூடாவிட்டால் அடித்து நொறுக்கப்படும் என்று ஒரு எச்சரிக்கை போஸ்டரை ஒட்டியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியிலே தமிழக நக்சல் தடுப்பு பாதுகாப்பு படையினரும் இங்கே பாதுகாப்பு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல கேரளாவில் விற்கப்படும் மாநிலம் எல்லை கடந்து விற்கப்படக்கூடிய லாட்டரி சீட்டையும் கேரள அரசு தடை செய்ய வேண்டும் என தமிழகத்தில் வாழக்கூடிய ஆதிவாசி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஆனைக்கட்டி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.